பெண் அப்படின்னா அடக்கமானவளா இருக்கணும். அவளுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும். தலை நிமிரக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, கைகொட்டி சிரிக்க கூடாதுன்னு சொல்வாங்க. இப்படியெல்லாம் பெண்கள் ஒரு காலத்துல இருந்தாங்களா? அல்லது இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க மட்டும்தான் பட்டாங்களா? தெரியல. ஆனா இப்படியெல்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. கீழ்ப்படிதலோட பொறுமையா பணிவா பேசினாலே போதும். அதுவும் இடம் காலம் பார்த்து பேசணும். சில பெண்கள் பதிலுக்கு பதில் பேசுறத கேட்டா மனசு பதறுது. ஒரு உரையாடல சொல்றேன் கேளுங்க. கணவன்: உன்னைய பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைச்சிடாத. மனைவி: பொய் சொல்லாதீங்க, நீங்க என்னைய பார்த்து பயப்படத்தான் செய்றீங்க. கணவன்: எதை வச்சு அப்படி சொல்ற? மனைவி: என்னைய பொண்ணு பார்க்க வந்தப்போ 6 பேரோட வந்தீங்க, நிச்சயம் பண்ணும்போது 100 பேரோட வந்தீங்க, தாலி கட்டும்போது 1000 பேரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனி ஆளா வந்திருக்கேன். இப்ப புரியுதா யார் தைரியசாலின்னு? கணவன் வாயடைச்சு நின்னான். இன்னொரு பெண் தன்னுடைய கணவனை எப்படி நையாண்டி பண்றா பாருங்க. மதியம் சாப்பாட்டை விட வெண்டைக்காய் பொரியல் அதிகமா இருந்ததை பார்த்துட்டு கணவன் கேட்டான்: என்னம்மா இது, இவ்ளோ பொரியல் வச்சிருக்க? அதுக்கு மனைவி: வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பதில கேள்வியா சொன்னான். அதுக்கு நண்பன்: ஓ, புரிஞ்சிடுச்சு, உன் ஹஸ்பண்ட மிகப்பெரிய ஜீனியஸ் ஆக்கி இந்த உலகத்துக்கு காட்ட போற, ரைட் அப்படின்னு சந்தோஷமா கேட்க, அவா: சேச்ச, வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றது பொய்ன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறேன்னு சொன்னான். கணவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான், என்ன ஒரு வில்லத்தனம். ஆனா வெளிய சொல்லல. இப்படிப்பட்ட பெண்களை பத்தி பரிசுத்த வேதாகமத்துல உள்ள வசனங்களை சொல்றேன். மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். நீங்க வாயாடியா, சண்டைக்காரியா, கோபக்காரியா அல்லது குணசாலியான ஸ்திரீயா?